பாரு மாப்பிள்ள, பாத்தியா மாப்பிள்ள, உன் யோகியதைய இந்த செல்போன் படம் பிடிச்சு வச்சிருக்கு. நான் ஒரு மானங்கட்ட அப்பன். நீ ராதாவை கெடுத்து கர்ப்பமாக்குனது தெரிஞ்சும் என் பொண்ணு ஸ்ரேயா அவ வாழ்க்கை கெட்டாலும் பரவாயில்லன்னு அவ கழுத்துல உன்னை தாலி கட்ட சொன்ன. எதுக்கு தெரியுமா? அந்த பூமிகா அர்ச்சனா 2 பேரையும் நான் பழிவாங்க. என் கூட பிறந்த தங்கச்சி மாலாவை வாழ வழி தெரியாம நடுத்தெருல நிக்க வச்சுப்பான். என் நோக்கமே பழி வாங்கிறது தான். புரிஞ்சுதா? இதுக்கு நீ ஒத்துக்கல, நீ போலீஸ்ல கம்பி எண்ண வேண்டியது இருக்கும். பரவாயில்லையா? யோ, நான் கெட்டவன் உனக்கே நல்லா தெரியும். ஆனா என்னையே மிஞ்சிட்டல நீ. நான் பொறுக்கின்னு தெரிஞ்ச உன் பொண்ணு வாழ்க்கைய கெடுக்க பாக்குறிய. சாவுடா. இதெல்லாம் செல்போன்ல யாரு படம் பிடிச்சிருப்பா? இதெல்லாம் இவன் கைக்கு எப்படி கிடைச்சிருக்கும்? ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. இந்த எவிடன்ஸ் நம்ம கைக்கு கிடைச்சது அது வரைக்கும் நல்லதா போச்சு. எங்க இருப்பான்? அவனை கண்டுபிடிக்கவே முடியலையே. மண்டபத்துக்குள்ளேயே ஏதாவது ரகசியம் யாரா இருக்குமோ? இந்த பக்கம் முழுசா பார்த்தாச்சு, அப்புறம் வேற எங்க இருப்பான்? ஏய், என்னடா? என்னம்மா? அங்க என்ன இருக்கு? அங்க என்ன இருக்கு? சொல்லுமா. பாட்டி, பாட்டிய பாத்தீங்களா? பாட்டிய பாத்தீங்களாடா? பாட்டிய பாத்தீங்களா? எங்க பாத்தீங்க? எங்க பாத்தீங்க? அங்க அங்க பாத்தீங்களாடா? பாட்டிக்கிட்ட நம்ம பாட்டிக்கிட்ட போலாமா? பாட்டிக்கிட்ட இங்கேம்மா, இங்கேம்மா பார்த்த பாட்டிய? இங்கயா? எங்கம்மா பாட்டி இருக்க இடத்த எனக்கு காட்டுறியா? எப்படி போனோம்? எப்படி போனோம்? இந்த பக்கமா? கடவுளே, என் பொண்ணை காப்பாத்து. என்னடா பொம்மையா? பொம்மை தான் இருக்கு. அங்க என்னடா இருக்கு? அங்க யாரா இருக்கா? இங்கயா? இங்க பாரு, ரூம்ல யாரும் இல்ல, பூட்டி இருக்கு. என்ன பாட்டியா?
தேவிகா என்ன வட குழந்தைவா உங்களை யார் இப்படி கட்டி போட்டுடு? தேவிகா நீங்க நல்லா இருக்கணும் சாமி. நான் இங்க இருந்து எப்படி தப்பிக்கிறது நினைச்சிட்டு இருந்தேன். நல்ல வேளை நீங்க இருந்து காப்பாத்துனீங்க. ஆமா, நான் இங்கதான் இருக்கேன்னு எப்படி கண்டுபிடிச்சீங்க? அழுவா உங்க பேட்டி நீங்க இந்த ரூம்ல இருக்கிறத பாத்துருக்க. என்ன இங்க கூட்டிட்டு வந்து காட்டிட்டா? தேவிகா என் செல்லமே, என்ன நீதான் காப்பாத்தினியாடா? பாட்டி நீதான் காப்பாத்தினியா? என் தெய்வ குழந்தைடா நீ. என் உயிரையே காப்பாத்திட்ட. சாமி, இப்ப அந்த நந்தகுமார் எங்க இருக்கா? அவ ஒரு அயோக்கிய. ராதாங்கிற ஒரு பொண்ணை ஏமாத்தி இப்ப ஏன் பொண்ணு கல்யாணம் பண்ணிக்க போறான் தம்பி. என் மூத்த பொண்ணு பூமிகாவோட புருஷன் தங்கமான மனுஷன்னு என் பிள்ளைங்க எல்லாம் சொன்னாங்க. நான் தான் அந்த மனுஷனை நம்பாம தப்பு தப்பா பேசிட்டேன். என் பொண்ணு பூமிகா தலையால அடிச்சுக்கிட்டா. அம்மா அவர் நல்லவரு, மாறிட்டாரு, நம்புமான்னு சொன்னா. ஆனா நான் தான் பாவி. ராதாக்கும் அவருக்கு தொடர்பு இருக்குன்னு சொல்லி தப்பாவே நினைச்சிட்டேன். அதுக்குதான் கடவுள் எனக்கு இந்த தண்டனை கொடுத்துட்டாருன்னு நினைக்கிறேன். எனக்கு என் மூத்த மருமகனை பார்க்கணும் போல இருக்கு சாமி. ஆண்டி ஆண்டி, நான் தான் உங்க மூத்த மருமக. என்ன சொல்றீங்க சாமி? ஆமா ஆண்டி, நான் உண்மையை தான் சொல்றேன். நான் மதன் ஆண்டி. மதன்? நான் மதன் ஆண்டி. நான் வேஷம் போட்டிருக்கேன். அப்பாடா, என்ன மதன் இது வேஷம்? எல்லாம் காரணத்துக்காக தான் ஆண்டி. கல்யாணம் வரைக்கும் நான் இந்த வேஷத்துல தான் இருந்தாகணும். அப்பதான் அந்த நந்தகுமாருக்கு ராதாவை கல்யாணம் பண்ணி வைக்க முடியும். ஜோதிகாவுக்கு எந்த ஆபத்தும் இல்லாம பாத்துக்க முடியும். இல்ல மதன், அந்த பாவி நந்தகுமார என் கால்ல இருக்கிறத கழட்டி அடிச்சாதான் என் மனசு ஆறும். அதுக்கப்புறம் அவனை இழுத்துட்டு போய் போலீஸ்ல ஒப்படைக்கணும். ஆண்டி ஆண்டி, அவசரப்படாதீங்க. அர்ச்சனா எல்லாத்துக்கும் ஒரு முடிவு வச்சிருக்காங்க. கொஞ்சம் பொறுமையா இருங்க ஆண்டி. இல்ல, அந்த ராஸ்கலை நினைக்க நினைக்க எனக்கு அப்படியே ரத்தம் எல்லாம் கொதிக்குது. அவனை அப்படியே கழுத்து நெரிச்சு கொண்டாதே என் மனசு ஆறும். அதனால என்னால பொறுமையெல்லாம் இருக்க முடியாது. என்ன தடுக்காத. அவனை கொண்டுட்டு நான் ஜெயிலுக்கு போனாலும் பரவாயில்ல. ஐயோ ஆண்டி, ஆண்டி ப்ளீஸ் ஆண்டி. இங்க பாருங்க, நீங்க உணர்ச்சி வசப்படாம கொஞ்சம் அறிவுபூர்வமா நடந்துக்க வேண்டிய நேரம் இது. அந்த நந்தகுமாருக்கு நல்ல பாடம் கத்து கொடுக்க நான், அர்ச்சனா எல்லாருமே தயாரா இருக்கோம். போதும் மதன், பொறுத்ததெல்லாம் போதும். அந்த கேடு கட்டவன அவன் அப்பா முன்னாடி கொண்டு போய் நிறுத்தி அவரும் அவன் மூச்சில் காரி துப்பணும். அவன் சட்டையை பிடிச்ச சபையில நிக்க வச்சு அவன் எவ்வளவு கேவலமான பிறவின்னு எல்லாரும் முன்னாடி நிரூபிக்கணும். அவமானம் தாங்க முடியாம அவன் தூக்க தொங்கணும். அப்பதான் என் மனசு ஆறும். என்னை தடுக்காதீங்க மதன். ஆண்டி ஆண்டி பொறுமையா இருங்க ஆண்டி. நீங்க இந்த மாதிரி அவசரப்படாதீங்க. பாருங்க, நீங்க இந்த மாதிரி பண்ணீங்கன்னா அப்புறம் ராதாவோட எதிர்காலம் கேள்விக்குறியாயிடும் ஆண்டி. ஜோதிகாவோட வாழ்க்கை வீணா போயிடும். கொஞ்சம் பொறுமையா தான் இருங்களேன். அப்ப என்னதான் செய்ய போறீங்க அவனை? இங்க பாருங்க, நான் சொல்றத கேளுங்க.
உலகமெங்கும் கொண்டாட்டம்னா ஒரு விஷயம் கண்டிப்பாக இருக்கும், அதான் சோறு. ஸோ மெட்ராஸ்லேருந்து சென்னை வரைக்கும் நம்ம கூடவே இருக்கிற ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ் எல்லாத்தையும் கொண்டாட தான் இந்த வீடியோ. 1951 அண்ணா சாலையில் ஆரம்பிக்கப்பட்ட கடை தான் புகாரி. புகாரி கடையை பொறுத்த வரைக்கும் இங்கே ரொம்ப ஃபேமஸ் வந்து சிக்கன் 65. அதாவது இந்த சிக்கன் 65 கண்டுபிடிச்சவங்களே வந்து புகாரி ஹோட்டல் தான். அண்ட் இதனால தான் வந்துட்டு நேஷனல் ஜியோகிராஃபிக் சேனலில் டாப் 10 ஃபுட் சிட்டிஸ் இந்த வேர்ல்டில் சென்னை செகண்ட் ரேங்கில் இருக்குது. அப்ப என்னதான் செய்ய போறீங்க அவனை? இங்க பாருங்க, நான் சொல்றது கேளுங்க. நான் எப்படி இங்க வந்தேன்? காலையில கார்ல வந்து மண்டபத்துல இறங்கணும். அப்புறம் வாங்க வாங்கன்னு வணக்கம் சொன்னாங்க. நானும் வணக்கம் சொன்னேன். ஆரத்தி எல்லாம் எடுத்தாங்க. கல்யாண மண்டபமே கலகல கலகலான்னு இருந்தது. பூமிகா, மாலா, ஸ்ரேயா எல்லாரும் இருந்தாங்க. அப்புறம் வந்து நந்தகுமாரை பார்த்தோம். அப்புறம் என்னாச்சு? உட்காருங்க. வணக்கம் வணக்கம். ஹலோ மிஸ்டர் வேலாயுதம். என்ன சுதர்ஷன், என்ன புதுசா மிஸ்டர் கிஸ்டர்ன்ட்டு மரியாதைலாம் கொடுத்துட்டு என்ன விஷயம் சொல்லுங்க. எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும். சொல்லுங்க, என்ன உண்மை தெரிஞ்சாகணும்? காலையில என் பொண்ணு ஸ்ரேயா கல்யாணத்துக்கு வந்தோம். ஆமா. நீங்க எங்களை வாங்க வாங்கன்னு கூப்பிட்டீங்க. சரி. அப்புறம் பூமிகாவை பார்த்தேன், மாலாவை பார்த்தேன். ஆமா. அப்புறம் ஆனந்தையும் பார்த்தேன். சரி. அப்புறம் நந்தகுமாரையும் பார்த்தேன். சரி. அப்புறம் என்னாச்சு? அப்புறம் என்னாச்சு? காலையில என் பொண்ணு கல்யாணத்துக்காக எல்லாருமா வந்தோம். ஆமா. நீங்களும் வாங்க வாங்கன்னு கூப்பிட்டீங்க. ஆமா. பூமிகாவை பார்த்தேன், மாலாவை பார்த்தேன், ஆனந்தையும் பார்த்தேன். சரி. அப்புறம் நந்தகுமாரையும் பார்த்தேன். சரி. அப்புறம் என்னாச்சு? அப்புறம் என்னாச்சு? சுதர்ஷன் சுதர்ஷன், ஒரு நிமிஷம் இருங்க, ஒரு நிமிஷம் இருங்க. உங்களுக்கு மூளை குழம்பி போச்சு. எனக்கு நிறைய வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். சம்பந்தி, நான் வரேன். சம்பந்தி, நான் வரேன். வேலைதான் வேலைதான். யார் தான் நடந்ததை சொல்ல போறாங்க? ஹலோ சார், சார் ஒரு நிமிஷம். உங்களை நினைச்சதான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு மச்சான். ஜோதிகா கல்யாணத்தை நீங்க தான் முன்ன நின்று நடத்தி கொடுப்பீங்கன்னு சொன்னாங்க. ஆனா இப்ப வரைக்கும் நீங்க வரல. அம்மாவை வேற இப்ப காணோம். நீங்க மட்டும் இங்க இருந்திருந்தா என் அம்மா காணாம போயிருப்பாங்களா சொல்லுங்க. நீங்க என் கூட இருந்தாலே 1000 யானை பணம் என் கூட இருக்கும். இப்ப நான் தனியா நின்னு தவிக்கிறேன். ஏன் மச்சான் இவ்வளவு சோதிக்கிறீங்க? நீங்க எப்ப மச்சான் வருவீங்க? நான் உங்களுக்காக தான் காத்துட்டு இருக்கேன். எல்லாத்துக்கும் மேல இந்த கல்யாணம் நடந்தா உயிர் பலி ஆகும்னு வேற சாமியார் சொல்லியிருக்காரு. அதை நினைச்சு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு மச்சான்.
யாரு உயிர் பலியாக போகுது? இந்த கல்யாணம் நடக்குமா நடக்காதா? நான் யாரை இறக்க போறேன்னு நினைச்சாலே என் மனசுக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு மச்சான். நீங்க பாருங்க மச்சான், நம்ம குழந்தை தேவிகா கூட எப்ப பார்த்தாலும் உங்க நினைப்புல இருக்கா மச்சான். அவளுக்காகவாவது நீங்க சீக்கிரம் வரணும். பூமிகா, நம்ம எதிரிலே தான் நிக்கிறேன். உன்னால என்ன அடையாளம் கண்டுபிடிக்க முடியாது. அர்ச்சனா சொன்ன மாதிரி ஜோதிகா கல்யாணத்துக்கு என் கையால தான் தாலி எடுத்து கொடுப்பேன். அந்த அயோக்கிய நந்தகுமார் ராதா கழுத்துல தாலி கட்டுற வரைக்கும் நீ கொஞ்சம் அமைதியா இரு பூமிகா. அப்ப தெரியும் உன் மச்சான் மதன் நான் தானே. சாமி, நீங்க எதுக்கு இங்க வந்திருக்கீங்க? ஏதாவது வேணுமா? அதாவது அது வந்து அர்ச்சதாசி வைக்க தாம்பூல தட்டும் மஞ்சளும் வேணும். அதைத்தான் வாங்கிட்டு போலான்னு வந்தேன். நீங்க என்னென்ன போட்டோல இருக்கிறது ஏதோ பாட்டுட்டே இருந்தால யாரு இந்த பிள்ளையாண்டா? இவரை பாட்டு ஏன் அழுதுன்னு இருக்கு? இவர்தான் என் வீட்டுக்காரர் சாமி. இப்ப நினைவு திரும்பாம என் அக்கா வீட்டுல இருக்காரு. அவர் தலைமையிலதான் இந்த கல்யாணம் நடக்க வேண்டியது சாமி. அவர் வராததுனால என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவர் எனக்கு ரொம்ப உயிர் சாமி. குழந்தை நீ ஏன் கண்ணு வச்சுக்கோ, அழாத. இவரு அவரு கிட்டத்தட்ட வந்துட்டாருன்னே நீ நினைச்சுக்கோ. இங்க பாரு, என் வாக்கு பலிக்கும். நான் சொன்னது நடக்கும். நீ நினைச்ச மாதிரியே அவரு சரியான நேரத்துக்கு வந்துடுவார். அழாத. ரொம்ப சந்தோஷம் சாமி. கடவுள் மாதிரி சொல்றீங்க. நீங்க சொல்ற மாதிரி அவர் வந்துட்டா உங்களுக்கு ஹோம வழக்கு 100 கிலோ நெய் தர சாமி. நம்பிக்கையா இருங்க, அவர் வந்துடுவார். சரிங்க சாமி, இருங்க நான் எடுத்துட்டு வந்துடுறேன். போங்க போங்க போங்க. மயக்கத்துல தானே இருந்தான், அதுக்குள்ள தெரிஞ்சிருச்சா? இப்ப இவன் கிட்ட இருந்து எப்படி தப்பிக்கிறது? எப்படியாவது எஸ்கேப் ஆயிட வேண்டியதா? ஐயோ, இவனை அடிச்சு பெரிய தப்பு பண்ணிட்டோமோ? பிரச்சனை மேல பிரச்சனையா நமக்கு வந்துகிட்டே இருக்கே. என்னடா பண்றது நந்து? ஆஹா, என்ன பார்த்து ஓடுற? நில்லுப்பா. அது வந்து அது அதெல்லாம் இருக்கட்டும்பா. எனக்கு ஒரு டவுட்டு. என் பேரு சுதர்சனம். என் பொண்ணு கல்யாணத்தை இந்த மண்டபத்தில் தான் வச்சிருக்கோம். காலையில எல்லாரும் சேர்ந்து கார்ல வந்தோம். ஆரத்தி எல்லாம் எடுத்தாங்க. அப்புறம் அப்படியே மேலே ஏறி போனேன். ரிசப்ஷன்ல என் சம்பந்தி ரூமுக்கு போன்னு சொன்னாங்க. ரிசப்ஷன்ல இருந்து அப்படியே லிஃப்ட் வழியா மேலே போனா அங்க என் சம்பந்தி, என்ன சம்பந்தி இங்க நிக்கிறீங்க, ரூமுக்கு போலியான்னு கேட்டாரு. நானும் ரூமுக்கு போனேன். அப்புறம் ஆனந்த் செல்போனுக்கு சார்ஜ் கேட்டான். அப்புறம் உங்க அப்பா கூட வாங்க சம்பந்தின்னு சொன்னாரு. அப்புறம் கல்யாண மண்டபமே கலகலான்னு இருந்தது. அப்புறம் என்ன நடந்தது தெரியலையா? வேற யாருக்கிட்டையாவது கேட்டுக்கிறேன். அதோ அவர்கிட்ட கேக்குறேன். ஹலோ சார், வணக்கம். என் பேர் சுதர்சன். என் பொண்ணு கல்யாணம். அடிச்ச அடியில இந்த ஆளுக்கு மூளை கலங்கி போச்சு. நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணும் படத்துல வர மாதிரி ஆயிட்டான். எப்படியோ ஒரு வழியா தொல்லை ஒளிஞ்சது. இந்த கல்யாணம் முடிகிற வரைக்குமாவது மாலா ஆண்டி உயிரோட இருக்கணும். சோறு தான் சாப்பிட மாட்டேங்கிறாங்க. இந்த ஜூஸையாவது குடிக்க வைப்போம். இல்லைன்னா நாளைக்கு நமக்கு தான் பெரும் பிரச்சனை. எப்படி நல்லா கட்டிட்டு தானே போகணும்.
என்ன இது? கட்டின கயிறு அப்படியே இருக்கு. எங்க எங்க போனாங்க? பூட்டும் சாவியும் என் கையில இருக்கு. கதவு பூட்டி தானே இருந்தது. எப்படி? ஐயோ, எப்படி தப்பிச்சு போனாங்க தெரியலையே. இந்த ரூம்ல இருந்து போனோம்னா இதான் ஒரே வழி. எப்படி போயிருப்பாங்க? பூட்டின கதவு பூட்டின மாதிரியே இருக்கு. அப்புறம் எப்படி? இப்ப என்ன பண்றது? ஒரே மாய மந்திரமா இருக்கே. எப்படி 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 ச்சே. ஆண்டி காப்பாத்துங்க. இல்ல, இப்போ எப்படி கார்ல? அம்மா வந்துட்டாங்க. ஏய் ஆனந்தி அம்மா வந்துட்டாங்க பாரு. அம்மா ஐயோ அம்மா ஜோதிகா அம்மா எங்கம்மா போனீங்க? ஏமா இப்படி சொல்லாம போயிட்டீங்க? பயப்படக்கூடாது. அம்மா எங்கம்மா போனீங்க? ஒண்ணும் ஆகல. சொல்லாம கொல்லாம எங்கம்மா போனீங்க? வந்துட்டோம் தெரியுமா? என்னடா நீ என் கண்ணை என்னால நம்ப முடியல. உங்களை எல்லாரும் தேடி பார்த்தோம். சரிடா, ரொம்ப பயந்துட்டோம்மா. எங்கம்மா போனீங்க? இதுக்கு கஷ்டப்படுறீங்க. நான் வந்துட்டேன்ல. எங்கேயுமா போயிட்டீங்க? இதே கோவிலுக்கு போகணும்னு தோணுச்சு. அதான் போய் தரிசனம் பண்ணிட்டு சொல்லிக்கலாம்ல. நீங்க இல்லாம நாங்க எப்படி துடிச்சு போயிட்டோம் என்ன தெரியுமா? ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. அம்மா உங்களை பார்த்ததுக்கு பிறகுதான் மனசு நிம்மதியா இருக்குமா? என்னம்மா நீங்க இப்படி எல்லாம் சொல்லாம கொல்லாம போற ஆளே இல்லையே. பக்கத்துல இருக்கிற கடைக்கு போறதா இருந்தாலும் 10 தடவை சொல்லிட்டு போவீங்களேம்மா. இப்ப கோவிலுக்கு மட்டும் ஏமா சொல்லாம போயிட்டீங்க? எல்லாம் ஜோதிகா ஆனந்த் கல்யாணம் நல்லபடியா நடக்கணுங்கிறதுக்காக தான் நான் அப்படி பண்ணேன். கோவிலுக்கு போகும்போது யார்கிட்டயும் சொல்லாம போகணும்னு ஜோசியர் பரிகாரம் சொன்னாரு. ஜோசியரா? அதான் போயிட்டு உடனே வந்துடலான்னு சொல்லாம போயிட்டேன். என்னம்மா நீ? தயவு செய்து இனிமே அப்படி எல்லாம் போகாதீங்கம்மா ப்ளீஸ். சரிம்மா, நான் இனிமேல் இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன். தர்மதுரையோட சாங்ஸ் ட்ரெய்லர் பார்க்கறதுக்கும் சரி அண்ட் எனி ஃபியூச்சர் அப்டேட்ஸாக இருக்கட்டும் ட்ரெண்ட் மியூசிக்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பா ட்ரெண்ட் மியூசிக்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ட்ரெண்ட் மியூசிக்கை வந்து நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆண்டிப்பட்டி கனவா தாத்து ஆள் தூக்குதே, ஐத்த பொண்ணு என்ன தாக்குதே, அடி முக்கா பொம்பளையே என்ன முழுசா நம்பலையே.